வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு க்ரீப்பியான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னதுன்னா, ஹியூமனோட ஸ்பெர்ம், இந்த கர்ப்பமாக இருக்குவாங்களே, குழந்தை பிறக்குதுன்னா அதுதான் அதோட மெயின் இதுவே. அது இல்லைன்னா நம்ம பிறக்க மாட்டோம். அதுதான் ஜீனே. ஸோ அவர் வந்து எக்குக்குள்ளே போட்டு பார்க்குறாரு அது என்ன நடக்குதுன்னு. அது வந்து எக்ஸ்பீரிமெண்ட் பண்ணி இது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்போது தேர்டு பார்ட்டுக்கு தான் போகணும் நம்ம. பை த வே, இவர் வந்து ரஷ்யன், நம்மளோட இந்தியாவோட ஒரு குட் இது ஃப்ரெண்டு. ஸோ என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ 40 days இது ஆகிடுச்சு. 40 days ஆயிடுச்சு. ஸோ என்ன நடக்குதுன்னு நான் க்ரீப்பியான பார்ட் மட்டும் நான் கட் பண்ணிடுறேன். பிசைட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அது டேஞ்சரஸான ஆசிட் கொடுக்கலாம், இல்லைன்னா பைட் பண்ணி என்ன பண்ணலான்னு சொல்கிறாரு. ஓகே, இவர் பார்க்கறதுக்கு அப்படியே எஸ்சிபி இல்லை, எஸ்சிபி ஃபவுண்டேஷனில் தெரியுமான்னு நினைக்கிறேன். தெரியுமான்னு தெரியலன்னு சொல்லணும். ஓகே, இந்த பார்ட் மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இவரை பண்ண சொன்னால் கெட்டு போனதை எடுத்து உள்ளே போட்டு என்னென்னமோ பண்ணுறாரு. ஓகே, இந்த 4 நிமிஷம் ஸோ இவர் சொல்ல போனா இப்போ இவருக்கு வந்து கொஞ்சம் ஃபெயில் ஆகிட்டே வந்துருக்கு. ஓகே, இது ஒயிட் கலர்ல இருந்துச்சுன்னா தான் எனக்கு இதுவா இருக்கும். அப்பா, ஓகே, இதுதான் கரெக்டா ஃபெயில் ஆகாம. Говоря, я немножко этого опасаюсь. Я, конечно, не буду этого делать, не буду снова бить его, потому что тогда я поступил таким образом от неожиданности. Конечно же, я этого домой сюда. Мы будем наблюдать за его развитием. ஓகே, ஸோ இப்போ அவருக்கு கரெக்டாக இவ வந்து கரெக்டாக பண்ணி முடிச்சு இருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ போகிறோம். நெக்ஸ்ட் பார்ட்டு. Акватикла себя чувствует. Вначале он у меня находился в контейнере, и слизь, которая его покрывала... என்ன சொல்ல வராருன்னா, அது வந்து ஸ்லைமியா இருக்குது, தண்ணிக்கு அதுன்னு சொல்றாரு. Стало уменьшаться. Ну, судя по всему, он начал терять влагу. Это вызвало во мне беспокойство. Я поместил его в воду и, судя по всему, поступил правильно, потому что похоже, что вода... ஸோ வந்து இது வந்து லேண்ட் அனிமல் கிடையாது, இது அக்வாட்டிக்கில் வந்து வருது. அவர் வந்து ஒரு 5 minutesக்கு வந்து வெளியே வச்சுருந்தா போல் அது ஷ்ரிங்க் ஆகிருக்கு. மாய்ஸ்சரைசர் வந்து போயிட்டுருக்குது, அதனால இதுவாகிருக்கான், ஷ்ரிங்க் ஆகிட்டு இருக்குதான் குட்டியோண்டு. ஆனால் இது 8 years முன்னாடி வந்திருக்கு. ஆக்சுவலி 8 yearsனா என்ன, 2014 ஓகே. ஸோ இவர் வந்து அவரோட பிளட்டு வந்து ஃபீட் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சான். இன்னும் அவர் இன்னும் டிஸ்கவர் பண்ணல எதுவுமே என்ன பண்ணணும் அதுக்குன்னு. ஓகே, அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து வெறும் சுகர் மட்டும் தான் ஃபீட் பண்ண முடியுதான். அது வந்து தப்பாக இருக்கும்னு நினைக்கிறாராம். ஸோ அதனால சுகர் வந்து கார்போஹைட்ரேட் தான், அது
வெறும் எனர்ஜி மட்டும் தான் சப்போர்ட் ஆகும். ஆனால் அது எஃபெக்ட் க்ரோத் ஆகிறதுக்காக எஃபெக்ட் கொடுக்கலையாம். Говорят, Эффект корми агния. молоко и даже мясом. ஓ ஓகே ஓகே. அவர் இப்போ வந்து மீட் சிக்கன் கறி அந்த மாதிரி போட்டு பண்ணி குட் அட்வைஸ் தான் какой-то இருக்காங்க. совет, который окажется полезным. Ну, а за метаморфозами гомункула, за его அதோட изменениями, என்விரான்மெண்ட் வந்து скорее всего, இதுவுமே связано с тем, что он இதுவுமே இதுவாக இருக்கு. лучше приспособиться к окружающим. ஆனால் இவர் கொடுக்குற ஸ்டார்டிங்கில் கொடுக்குறாரு பாரு ஒரு பிக்சரு அருவருப்பாக இருக்கு பாரு. Сейчас как раз наступило время кормления. ஓகே. Я вам ஓ это இப்போ ஃபீடிங் காமிக்க போகிறாரு. போடுங்க கைஸ். реагирует. ஓ யோ பெட்டே வாங்கிட்டேன். ஓ ஸோ இப்போ அடிச்சதுக்கப்புறம் என்னது என்ன பண்ண போகிறாரு? Готов? Молодец. ஓ மை До காட். этого я кормил его ப்ரோட்டீன் மிக்ஸ். யோ பல்க் ஆயிடுச்சியா இது? ஐயோ ஸோ அவர் வந்து ப்ரோட்டீன் மாதிரி கொடுத்துருக்காரு ஃபுல்லாக. Я подумал, что, может быть, அதுக்குன்னு он இப்படி уже сможет ஆயிடுச்சு. есть и твердую пищу. எனக்கு ஏன் தெரியல, எனக்கு இது பயப்படுற மாதிரியே எனக்கு தெரியல. மறக்காம கைஸ் உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து பார்ட் 2 பார்ட் 3 இன்னைக்கா கேமிங் வீடியோ போட மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி 6 மினிட்டுக்கு முன்னாடி போட்டேன்னா Я அதுதான். кормлю его исключительно мясом. ஓகே С ним, помимо того, что он стал немного больше, произошло ஓகே இல்லைன்னா இது 15 மினிட்ஸ் வீடியோவாக இருக்கும். இது வீடியோவாக இருக்கும். слизь, и на его теле появились такие полосы. Не знаю, что это такое, но ஓகே мне они напоминают вены. И сейчас ветер ஓகே நான் இங்கேருந்து கட் பண்ணிட்டேன். என்ன நினச்சுன்னு சொல்கிறேன். ஓகே இப்போ சீரியஸான ஒரு நல்ல ஒரு கொஷின்ஸ்லாம் அவர் கேட்டிருக்காரு. என்னதுன்னா இப்போ சம்மர் சீசன் ஆகும் அவருக்கு அந்த இயர்னு பார்த்து அது வந்து மூவ்மெண்ட்டே தெரிலன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவர் செத்து போயிடுச்சுன்னு நினச்சிட்டாரு. ஆனால் அவர் இன்னும் அவர் எடுத்து டஸ்ட்பினில் போடுற மாதிரி பார்க்கல. அவர் வந்து ஏன்னா முன்னாடி வந்து ரஷ்யாவில் இருக்கார்ல, அதனால கோல்டு உங்களுக்கே தெரியும் வின்டர் அங்கே எப்படி இருக்கும்னு. ஹிமாச்சல் பிரதேஷ் மாதிரி தான் இருக்கும். அந்த நேரத்தில் ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லி அந்த ஐடியாவில் ஃப்ரிட்ஜில் போட்டார். போட்டு தெரிஞ்சிச்சு அது வந்து ஒரு ஹைப்ரிட் மாதிரி இதுவாக இருக்குது. அது வந்து கோல்டில் மட்டும் தான் இருக்கும். அவர் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அது ஷ்ரிங்க் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து ஏன் அது வந்து பர்சன் மாதிரியும் தெரில. அதே மாதிரி பேர்டு அந்த சிக்கன் எக்குக்குள்ளே அது கோழி முட்டை தான். ஸோ அது ஏன் அது 2 மாயும் இல்லை இது. ஆனால் அவர் என்ன சொல்லிக்காருன்னா இப்போ இங்கேயே பார்த்துருங்க ஐ டோன்ட் கிளைம் இட் ஆஸ் ஹிமாலயஸ் இஸ் ஹைப்ரிட். அது வந்து ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தெரியாத ஒரு ஆர்கானிசம் சொல்கிறாரு. неизвестно. Возможно, самые разные механизмы. То есть это может быть гибридизация, а может быть и нет. По поводу того, что это могут быть за механизмы, свои предположения я изложил в видео рассуждения о гомункуле. Сам же гомункул мне напоминает древние организмы из первобытных океанов. ப்ரோ யார் ப்ரோ நீ? உன்னோட ஸ்பெர்மை எவனையும் வச்ச ஸ்பெர்ம் போட்டுட்டு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகோ ஏன்ஷியன்ட் ஆர்கனிசம்னு சொல்கிற. யோ இந்த பிக்சர் ஆனால் அப்படிதான் இருக்கு. ஹாய் இது இன்னுமே இல்லை. இதோ இங்கே ஒரு பிக்சர் இருக்குது பாருங்கள். இங்கே ஹவு டு மேக் ஹிமாலயன்ஸ் 2-4 பார்த்துமே அதே மாதிரி தான் இருக்குது. Когда жизнь в океанах еще только зарождалась. Имя гомункула. Я готов рассмотреть. ஸோ ஹிமோலிகஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது என்னதுன்னே எனக்கு சுத்தமாக புரியல. ஆனால் இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஏன்ஷியன்ட் டைப்னு தான் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். ஓ ஓகே இப்போ டிஃப்ரெண்டான ஸ்பீஷி காமிக்கிறாரு. அதே ஹிமாலயஸ். ஓகே இது வந்து இன்னொன்று அதே மாதிரி இன்னொன்று பண்ணியிருக்காராம். இது அதே மாதிரி தான் இருக்குது. Я даже вначале подумал, что он... Beginning надо все тупо лицо. Я все-таки поместил его в бот, не верил, почему там. И так друг. Этот гомункул, я надеюсь, что
как мне показалось, проскочила небольшая искра. Ну, я попробовал еще раз, но искры уже не было. Но вот когда я тестер замерил потенциал в воде, и оказалось, что в воде присутствует электричество. Ё! Ничего. யூ கைஸ், இந்த ஸ்பீஷியில் வந்து எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குது. அதனால தான் ஐயோ இப்போ அவர் சொன்னது புரியுது. ஸோ இதுலேருந்து ஆரம்பித்து தான் நம்மளுக்கு இந்த ஒரு ஃபிஷ்ஷு கூட இது மைக் பண்ணுமே. யோ 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 சில் ப்ரோ. இன்னையோட வீடியோ முடியுது. ஸோ தேங்க்யூ பாபான்னு சொல்கிற பாருங்க. பை பாய் கைஸ், மீண்டும் நாளைக்கு பார்ப்போம்.